செவ்வாயினுடைய பார்வை அப்படிங்கிறது இங்கே சிம்மத்துக்கு மாறிடும். இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராகுவையும் பார்க்கும், தன்னுடைய 8வது பார்வையாக சனியையும் பார்க்கும். அப்படி பார்க்கும்போது 7வது பார்வையாக ராகுவை தொடர்புபடுத்தி 8வது பார்வையாக சனியை தொடர்புபடுத்தும் போது இங்கே நம்ம சேர்க்கையாக என்ன எடுத்துக்கிறோம்? செவ்வாய் ராகு, செவ்வாய் சனி சேர்க்கை அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த நேரத்தில் தான் நமக்கு ஒரு எதிர்பாராத ஏன்னா தீவிரவாதிகளால் தாக்குதல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஒரு ஒரு ஃப்ளைட்டை வந்து ஹேக் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஆன்லைன்லேயே நிறைய ஒரு நிகழ்வுகளை வந்து அவங்க டெக்னிக்கலாக அதை ஹேக் பண்ணி அவங்க அதை ரொம்ப பிரச்சனைக்குரியதாக மாற்றட்டும். இப்போ நம்ம கோவிட் வைரஸ் மாதிரி டெக்னிக்கலாக ஒரு வைரஸை புகுத்தி எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாகட்டும், இது எல்லாமே இந்த ஜூன் ஜூலை மாதங்களில் உண்டு. அப்போது இந்த செவ்வாய் ராகு இணைவு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்னா ரொம்ப வல்கராக யோசிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துடும் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ஒரு சாடிஷம்னு கூட சொல்லலாம். அவங்க சைக்கோத்தனமான செயல்கள் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஏன் எதுக்குங்கிற மாதிரியே இருக்காது. அப்போது யாராக இருந்தாலும் அவங்க ரியல் ஜாதகத்துலேயும் இந்த செவ்வாய் ராகு, செவ்வாய் சனி தொடர்பில் உள்ளவங்க இந்த வருஷம் இந்த நேரத்தில் நம்ம இந்தியாவுக்கே உலகத்திற்கே ஆப்போசிட்டான சில செயல்களை செய்வாங்களா?